Krishna Vande Jagadguru Sri Krishna Vande Jagadguru Om Nipan Nipa ஆப்பா அட Om கரோதி Om வாசாலம் பங்கும் Angulam லங்கயதி Hayate கிரிம் Girim யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம் Madhavam அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा कृष्णा हरे हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं Madhavam Sridharam अधिकाराधितम् Takadim इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे हरे कृष्णा कृष्णा हरे हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्खिने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये वल्लवी वल्लभायार्चितायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः हरे कृष्णा कृष्णा हरे हरे राम राम हरे ஒரு பீட் வந்து எக்ஸ்ட்ரா தாளம் இதில் தாளம் இல்லை இந்த ஒரு பீட் லாங் விஷ்ணவே ஜிஷ்ணவே சங்கினே சக்ரிணே ருக்மிணி ராகிணி ஜானகி ஜானகி தகதன் தகதன் வல்லபி வல்லபாய் அர்ச்சிதாயாத்மனே ஹம்ச வித்வம்சினே வம்சினே தே நமஹ. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பீட் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. அது அது இல்லைன்னா இன்னும் அழகா இருக்கும், நல்லா இருக்கும். சலோ சரி. நீ என்ன சொன்ன 3 கவுண்ட் விட்டுடுன்னு சொன்னேன். எனக்கு அவ்வளவு மட்டும் தான் தெரியும், எனக்கு வேற எதுவும் தெரியாது. பரவாயில்ல, ஆனா ரிதம் சைக்கிள் இருக்குல்ல, அது வந்து லாங் ஆயிடக்கூடாது. இது பாரு, அச்சுதம் கேசவம் ஏக் தோ தின் அச்சுதம், அந்த 4ல அந்த இதில் ஆரம்பிக்கணும். டெக் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் 7 ஆச்சா? நீங்க கண்டினியூஸா பாடினா ராமநாராயணம் நானநானம் நானே நீனம் பஜே 16. அதுக்கப்புறம் உடனே அடுத்தது ஆரம்பிச்சா, அதாவது 17வது ஸ்ட்ரோக்ல ஆரம்பிச்சா கையில தாளம் போடுறது, அது நான் சொல்லி அப்புறம் வேற மச்சமே டைம் பார்க்கலாம். 16 ஒரு சைக்கிள். நம்ம இது வந்து ஒரு சம் விட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அச்சுதம் ஒரு தட்டு தட்டிட்டு அச்சுதம் ஆரம்பிக்கிறோம் நெக்ஸ்ட்ல. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகி நந்தனம் நந்தஜம் சந்ததே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம. அது நீங்க நந்தஜோ சந்ததேன்னு இழுத்தா தாளம் மிஸ் ஆயிடும். நந்தஜோ சந்ததே ஹரே கிருஷ்ணா, இந்த மாதிரி. சரி பார்ப்போம், அது ரொம்ப டெக்னிக்கல் போவேன்னா. சலோ நம்ம ஸ்லோகத்துக்கு போவோம். இன்னைக்கு 10வது அத்தியாயம்
37 ஏழுப்பா 7 37. ஆமா, விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி. வாசுதேவ் அதேதானா? ரிப்பீட். எனக்கு அதே ஞாபகமா நடக்கிறது. நீங்க அங்க அர்த்தம் பார்க்கலையே, விடுங்கோ, இங்க சொல்லுங்க. விருஷ்ணினாம் சொல்லி திரும்பி சொல்லுவோம். சௌமியா சொல்லலாம். ஓகே. எது மாமா? 27, 28, 29 3 37 சொல்லுவா. தானே? 27 37, 38, 39 சொல்லுவா. சரி. விருஷ்ணி விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி. விருஷ்ணினாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः. பாண்டவானாம் தனஞ்சயः. 10வது அத்தியாயம். முனீனாமப்யஹம் வியாசः. முனீனாமப்யஹம் வியாசः. கவீனாமுஷனா கவிः. கவிநாமுஷனா கவிः. தண்டோதமயதாமஸ்மி. நீதிரஸ்மி ஜிகீஷதாம். மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம். ஞானம் ஞானவதாமஹம். யச்சாபி சர்வபூதானாம். பீஜம் ததஹமர்ஜுன. ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத். மயா பூதம் சராச்சரம். சந்தியா, நீங்க ஒரு வேற டியூன்ல இந்த ஸ்லோகங்கள் அது ஒரு தடவை பாடுங்க. இதே 3 ஸ்லோகம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வரம் வேற விதமா இருந்தது, நல்லா இருந்தது. நேச்சுரலா பாடுங்க, அதுதான் வரும். நான் இந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் பொதுவில் அந்த டியூன்ல சொல்றேன். அதேதான். இப்ப நீ அனுப்பி அந்த தெய்வீ ஸ்துதியில கூட அதே மாதிரிதான். அது அது இன்னமும் வேற. நான் உங்களுக்கு அமிச்ச கீத ஸ்லோகம் வேற டியூனு, விஷ்ணு ஸ்துதி அமிச்சது வேற டியூனு. உங்களுக்கு எதுல பாடி காட்டட்டும்? அதே அந்த கீதை பாடியது. கீதை. ஓகே. விருஷ்ணீனாं வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः. முனீனாமப்யஹம் வியாசः கவீனாமுஷனா கவிः. தண்டோதமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம். மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம். ஞானம் ஞானவதாமஹம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன. ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத். மயா பூதம் சராச்சரம். பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்குது. விஷ்ணு ஸ்துதி சொன்னது இன்னும் கொஞ்சம் வேற டியூன். இது மாதிரி வேற ஏதோ ஸ்லோகம் இதே சரி. விருஷ்ணி வார்ஷ்ணேய அவருடைய ஒரு பேரு, வார்ஷ்ணேய. விருஷ்ணினா அது அந்த வம்சத்துடைய பேரு. விருஷ்ணினா அந்த வம்சத்தை சார்ந்தவர்களில் நான் வாசுதேவன். விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய.
அவ கூப்பிடுறது பல சமயம் அர்ஜுனனை வந்து ஹே பாண்டவ் பாண்டவனே கூப்பிடுவான். பட் பாண்டவங்கிறது அர்ஜுனன் மட்டும் இல்லை. பாண்டவ் வந்து இவங்க 5 பேரும் சேர்த்து தான் பஞ்ச பாண்டவர்கள். ஆனால் கூட அர்ஜுனனை எப்பவும் அதாவது எப்பவும் இல்லை, பார்த்த அனக பல பேர் இந்த மாதிரி பாண்டவ அப்படின்னு சொல்லுவேன். இங்கே சொல்வது பாண்டவர்களில் நான் தனஞ்சயன். நேற்று நம்ம பார்த்த மாசானாம் மார்கசீரோகம் ரித்துனாம் குசுமாகரகன்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பாண்டவர்களில் நான் தனஞ்சயன். விஷ்ணினாம் விஷ்ணி குலத்தில் நான் விஷ்ணு குலத்தில் உதித்தவர்களில் நான் வாசுதேவன். அதை சொல்றேன். விஷ்ணினாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானான் தனஞ்சய. இப்போ நான் வந்து இந்த அகம் நான் அப்படின்னு சொல்ற அகம் யாரு? இது ஒரு கேள்வி. அகம் நான் அப்படிங்கிறான். நிறைய இடத்துல சொல்றான் அகம் வக்ஷாமி தே ஹிதஹ அப்படின்னு சொல்றான். பல இடத்துல பல இதில் அகம். இந்த நான்குன்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றது யாரு? 2 பதில் இருக்கு. ஒன்று, அந்த ஸ்ரீகிருஷ்ண உருவம் எடுத்து வந்த மயில்பீலி வச்சு கல்லாம ஊதி ரதத்துடைய குதிரைகளை லகாம வந்து இப்போ கையில் தாங்கி அங்கே உட்கார்ந்துருக்கிற எதாப்பில் உட்கார்ந்துருக்கிற அவன் மூர்த்தி ஸ்வரூபம். அவன் அது ஒரு அகம் அப்படின்னு அவன் தன்னை சொல்றான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு இது இருக்கு. அப்போ அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துட்டா நம்ம வந்து ஒரு ஒரு உருவத்தோட இணையிறோம். ஸ்ரீகிருஷ்ணா இஸ் த ஒன்லி காட். ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அப்படி சொல்கிறாங்க வைஷ்ணவர்கள். அவங்க வைஷ்ணவர்களாவது விஷ்ணுவோடைய பல ஸ்வரூபங்களை பார்க்குறான். அந்த பக்கம் மகாவிஷ்ணுலேருந்து எடுத்து இந்த பக்கம் இவர் வரைக்கும் எல்லாரையும் பார்க்குறா. வாமன, நரசிம்மா, அதில் கிருஷ்ணனும் ஒருத்தன். பட் குறிப்பாக சில அமைப்புகள் வந்து ஹரே கிருஷ்ணா குறிப்பாக ஸ்ரீகிருஷ்ணா இஸ் த ஒன்லி காட். அப்போ அந்த மூர்த்தி ஸ்வரூபம். ஆனால் இதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்க முடியும். அகம் அப்படின்னு அவன் வாயில வந்தா கூட தன்னை மறந்த சூழ்நிலையில், தன்னை மறந்த ஒரு அவஸ்தா ஸ்திதியில அவன் அந்த நம்ம சொல்லக்கூடிய நிராகார நிர்விகார நிர்குண பரமாத்மாவோட ஐக்கியமான ஒரு மாதிரி மயக்க போதை நிலை ஸ்டேட்டஸில் அந்த ஐக்கியமான நிலையில் அவன் சார்பாக இவன் வாயிலேருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளாம் அனுபவிக்காதனால இதை சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நார்மல் உலக வாழ்க்கையில் சில சமயம் நம்ம ஸ்பீச்சு, சில இடத்துல சில சமயம் சில இடங்களில் நம்முடைய பாட்டு, சில இடங்களில் நம்முடைய கிரியேஷன் ஓவியம் மாதிரி அது வந்து கிளாசிக்காக வரும். தன்னை மறந்த ஒரு சூழ்நிலையில் அது வெளிவரும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம். ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக பாலாசாஹேப் தேவரஸ்ன்னு அவர் இருந்தார். மதுக்கர் தத்தாத்ரேய தேவரஸ் 3வது தலைவர், சர்சங்கச்சாலக். நான் வந்து ஆல் இண்டியா அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பிரதிநிதி சபாவில் போகிற 90s அப்புறம் 90க்கு அப்புறம் நான் போக ஆரம்பித்தேன். அது வருஷம் நடக்கும். 97 நினைக்கிறேன், 96, 97, 96 அந்த வருஷம் நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறோம். 1200 பேர் தேசம் முழுக்கன்னு வந்தவங்க. அங்கே மேடையில் அன்னைக்கு இனாகுரல் செஷன், முதல் செஷன். அவருடைய நாற்காலி, அவர் அப்போது வீல் சேரில் இருந்தார். பார்க்கின்சன்ஸ் இருந்தது அவருக்கு, பாலாசாஹேப் தேவரஸ்க்கு. அவர் வீல் சேரில் வராரு, மைக்கெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன டேபிள் கொண்டு வந்து வைக்கிறாங்க மேடையில். டேபிள் மேலே ஒரு தேங்காய், ஒரு மாலை, ஒரு சால்வை. எங்களுக்கு வெளியிலேருந்து தூரத்துலேயே தெரிந்தது இதெல்லாம். அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கு இது ஒரு புதிராக இருந்தது. ஏன் மாலை? நம்ம பொதுவாக மாலை போடுற பழக்கமே கிடையாது நமக்குள்ள.
அவர் சொல்வார், குருஜி சொல்வார், பிணத்து மேலே மட்டும்தான் மாலை விடணும். உயிரோடு இருக்கும்போது அவர் மாலையை ரெஃப்யூஸ் பண்ணுவார். டாக்டர் ஹெட்கேவார் அதை விட ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அந்த மாதிரி மாலை பழக்கம் இல்லை. ஆனால் என்ன இது, ஏன் மாலை, ஷாலு, தேங்காய் அப்படிலாம் கொண்டு வச்சிருக்குது? அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அந்த உதடு கோணலாக இருக்கும், இங்கேருந்து இது விழுந்துகிட்டே இருக்கும், ஜொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதில் கொஞ்சம் அன்கிளியராக பேசினார். டாக்டர் ஹெட்கேவார் இறந்த பிறகு அவர் குருஜி நாமினேட் பண்ணிட்டு போகிறார். இறந்த பிறகு இவர் சத்சங்க சாலகானார். குருஜி கடிதம் எழுதி வச்சுட்டு இவர் பேரை சொல்லிட்டு அவரை நாமினேட் பண்ணிட்டு போனார். இதுதான் சாகிற வரைக்கும் அவர் தான் சத்சங்க சாலகர், உயிர் போகிற வரைக்கும். ஆனால் இது இப்போ அவர் என்ன பண்ணார், எனக்கு உடம்பு இதுவாகல, இன்டென்ஸாக டூர் போக வேண்டியிருக்கு தேசம் முழுக்க, அதுக்கு என்னுடைய உடம்பு ஒத்து வரல. ஆனால் நான் இந்த பொறுப்பை ராஜேந்திர சிங் அப்படின்னு ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு, அதை வேலையை விட்டுட்டு பிரச்சாரக்க வந்தவர், அவருக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கரமான ஒரு அப்படியே ஸ்டில் இந்த மெய்கூச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு இது. இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனுடைய டாப்பு எவ்வளோ ஈஸியாக, சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், போட்டி இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகுது, ஹேண்டு ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ரொம்ப மெஸ்மரைஸ்ட் அந்த டிசிஷனில். அடுத்த நாள் விதர்பா, நாக்பூரை சுற்றி ஒரு 10-12 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாரும் வந்தாங்க. சாயங்காலம் ஒரு பப்ளிக் மீட்டிங், சாங்கிக்கு ஏக்கத்திரிக்கரன்னு சொல்லுவோம் நாங்கள். எல்லோரும் சேர்ந்து வருது யூனிஃபார்மில், ஒரு 7000 பேர் இருப்பாங்க அன்றைக்கி. அடுத்த நாள் சாயங்காலம் நான் அதில் தனிப்பாடல், நான் இப்போ சங்கத்தில் கேம்ப்லலாம், ஆல் இண்டியா கேம்ப்ஸ்லலாம் நான் பாட்டு பாடுவேன். அது ரொம்ப வருஷமாகவே 5-6 நான் வந்ததுலேருந்தே இருந்தது. சங்க கேம்ப்ஸ்லலாம் போஜன் சாப்பாடு டைமில் பாட்டு, அப்புறம் லெக்சருக்கு முன்னால் ஒரு எமோஷ்னல் தனிப்பாட்டு, அப்படிலாம் அது நிறைய இடத்துல நான் பாடியிருக்கிறேன். அன்றைக்கே என்ன பாட சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு மாத்திரு மந்திரிக்கா சமர்ப்பித்த தீபமே சாகமேடி அரே பாருங்க, வார்த்தை கூட மறந்து போச்சு. அதை நான் பாடினேன். பாடினேன்னா நான் பாடினேன்னே இல்லை, நான் பாருங்க ஒரு மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தேன். என்னுடைய தொண்டை அன்றைக்கி ராத்திரி நான் ட்ரெயினில் திரும்பி சென்னைக்கு வரும்போது தொண்டை கிழிஞ்சு போச்சு. அப்படி எக்ஸ்ட்ராடினரியாக எனக்கே ரொம்ப நினச்சி பார்த்து ரீகால் பண்ணும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்படி ஒரு, அதாவது அது நான் சொல்ல முடியாது எப்படின்னு, என்னால் வர்ணிக்க முடியல. ஆனால் அந்த தன்னை மறந்து நான் எத்தனை இடம் பாடினேன், அவசரமாக பாடல, ஆனால் கூட அன்னைக்கு பாடியது வேற ஒரு லெவலில் இருந்தது. இது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் ஸ்ரீகிருஷ்ணன் இதெல்லாம் சொல்லியிருப்பானோ அப்படின்னு ஒரு தியரி. அத்வைத்தை ஏற்றுக்கிறவங்க அப்படி சொல்லுவோம், அத்வைத்தத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்லுவோம், ஸ்ரீகிருஷ்ணன் தான் அது அப்படின்னு. ஸ்ரீகிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வரி இருக்கு பாருங்க, இந்த வரியில நமக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் ஏற்படுத்துறது. என்னில் பார், பரமாத்மனே என்னில் பார்னு சொல்லலாம். என்னில்னு சொல்லியிருந்தா அங்கே நேரடியாக ஸ்ரீகிருஷ்ணன் தன்னையே சொல்கிறான்னு வந்தது. இவன் ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி, விஷ்ணு குலத்து வாசுதேவன், இவன் அங்கேருந்து செப்பரேட்டட், அதுலேருந்து டிசோசியேட்டட். அவன் வாசுதேவன், விஷ்ணு குலத்து வாசுதேவன் நான் தான். அது இல்லை, அடுத்த வரை பாருங்க, எதிர்த்தாப்புல நீ உன்னில் இறைவனை காண்னு சொல்லலாம் அர்ஜுனனை பார்த்து. ஆனால் என்ன சொல்கிறான், பாண்டவானான் தனஞ்சயங்கிறான். தனஞ்சயதான் ஏத்தாப்புல உட்காந்துருக்கான் பிசிக்கல் ரூபத்தில். ஆனால் தனஞ்சயன் இவர் தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி, பாண்டவர்களில் நான் தனஞ்சயன், அது எங்கோ தனஞ்சயன் வேற எங்கோ இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இது ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுத்துறது. இது என்ன இதுன்னு அத்வைத்தவாதிகள் எல்லாம் இதை கை காட்டி, ஆமாம் இது அவர் பரமாத்மாவோட
ஐக்கியமான ஒரு ஸ்டேட்டஸில் இந்த கீதை. இதுக்கு இன்னொரு சான்று, மகாபாரதத்தில் யுத்தமெல்லாம் முடிந்தப்புறம் இவங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, நல்ல அரண்மனை சாப்பாடு, யுதிஷ்டிரன் ராஜா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு எல்லாம் போட்டுட்டு கத்தி இந்த பெரிய மெத்தையில் திண்டெல்லாம் வச்சு அதில் சாஞ்சு ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. 5 பாண்டவர்கள், கிருஷ்ணன், இவன் எல்லோரும் ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. அப்போ நகுலன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ அன்றைக்கி ஏதோ பேசின அவன்கிட்ட, எங்களுக்கெல்லாம் சொன்னேன் அதை அப்படின்னு கேட்குறான். இவன் அர்ஜுனன் உடனே என்ன சொல்கிறான், நான் கூட அன்றைக்கி ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தேன், யுத்தத்துடைய அந்த அட்மாஸ்பியரில், என்விரான்மெண்ட்டில் எனக்கு அரைகுறையாக தான் புரிஞ்சுது. அன்றைக்கே பாருங்கண்ணே, 10 நாள் கழித்து அபிமன்யம் செத்தபோது இவன் ஸ்ரீகிருஷ்ணன்ட்ட கீதை கேட்டவனா இவன் அப்படிங்கிற மாதிரி டவுட் வர அளவுக்கு அவன் நடந்துட்டான். எமோஷனலாக நான் செத்து போயிடுவேன், அபிமன்யம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறேன். அந்த அர்ஜுனனும் சொல்கிறான், எனக்கு அரைகுறையாக தான் புரிஞ்சுது, இன்னொரு தடவை சொல்லு அதுங்கிறான். அப்போ அவர் சொன்னதா ஒரு இது என்னன்னா, நான் ஒரு 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 மாதிரி ஸ்பெஷல் ஒரு ஸ்டேட்டஸில் நான் அந்த கீதை என்னிடமிருந்து வெளிப்பட்டது. நான் இப்போ நான் விரும்பினா கூட நான் ரிப்பீட் பண்ண முடியாது அதை அப்படின்னு. பல சமயம் கிளாசிக் ஸ்பீச், கிளாசிக் அற்புதமான ஸ்பீச் வருது, ஃப்ளோ, திரும்ப பேச சொன்னால் வேற எதுவும் வருமே தவிர, அதே ஸ்பீச்சை ரிஹர்ஸ் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சு ரிஹர்ஸ் பண்ணி பேசுறது வேணால் ரிப்பீட் பண்ண முடியும். கான்ஷியஸாக அந்த பேப்பரில் மனப்பாடம் பண்ணதை அதை பார்த்து அடுத்த வரின்னு. பட் அப்படியே ஃப்ளோவாக வெளியில் வருது அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், அது ரிப்பீட்டே பண்ண முடியும். அது நான் பேசலை, யாரோ அவர் பேசுகிறார் என்னுடைய வாய்மொழி அப்படின்னு இதை சொன்னேன். ஸோ அது என்னிடமிருந்து வெளிப்பட்டது when I was in a very different state, மென்டல் எமோஷனல் மென்டல் ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது இந்த 2 வரி கொஞ்சம் முக்கியமான வரிகள். பாண்டவானாம் தனஞ்சய விஷ்ணினாம் வாசுதேவ அஸ்மி, நான் தான் பாண்டவானாம் தனஞ்சய, முனினாம் அப்யகம் வியாச, வியாச முனி நான், முனிவர்களில் வியாசன் நான். வியாசன் நமக்கு தெரியும், நம்ம 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், வேதங்களை தொகுத்து கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி டேபிள்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் தயார் பண்ணி, பாகவதத்தை எழுதி, மகாபாரதத்தில் பகவத்கீதையை புகுத்தி, அதாவது ஒரு ஆள் இவ்வளோ மேசிவாக கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு. அதனால தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, வியாசங்கிறது ஒரு ஆள் கிடையாது, வியாசங்கிறது ஒரு பீடம், போஸ்ட்டு, அது 21வது வியாசன் 19 வியாசன்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட் அப்படி சொன்னேன். எனக்கு தெரியாது, நான் ஒரிஜினலில் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரியேஷன் ஒரு ஆள் அந்த வியாசன். அதுக்கு அவர் பேக்ரவுண்ட் அந்த பராசர முனிவரும், அந்த மத்ஸ்யகந்தா அந்த பெண், அந்த கதையெல்லாம் இருக்குது. அப்போது அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் இது வரும்போது அதில் இப்படிப்பட்ட யுக பிரவர்த்தக், யுகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி பிறப்பான் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பராசர் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறார், அனுமதி கேட்குறான். போட்டில் 2 பேரும் நதிக்குள்ளே இருக்கும்போது, நதிக்கு மடியில் மத்தியில். ஸோ வியாசர், நம்ம நாட்டிலேயே நாமெல்லாம் சொல்லுவோம் டீச்சர்ஸ் டே வியாசர் பேரில் இருக்கணும், வியாச பூர்ணிமா தான் டீச்சர்ஸ் டேயாக இருக்கணும். ராதாகிருஷ்ணன் வெறும் இமிட்டேட் பண்ண, வியாசர் எழுதி வச்சதை அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. அதனால் ராதாகிருஷ்ணன் பெரிய டீச்சர் கிடையாது, யாரோ எழுதியதை டைலாக் பேசுகிறேன் அவ்வளோதான். பட் ஒரிஜினல் கிரியேட்டர் வியாசர், இவரை மாதிரி ஒரு டீச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம நாட்டில் டீச்சர்ஸ் டே வியாசருடைய வியாச பௌர்ணிமா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கருத்து இருக்குது. முனினாம் அப்பியம் வியாச, முனினாம் அப்பியம் வியாச
என்னது அடுத்தது? கபிலோ முனிகியா முனினாம் அப்பியகம் வியாச கவினாம் உஷனா கவிகி. கவி அதுவும் ஒரு வார்த்தை. கவிதை எழுதுபவன் கவிஞன். ஆனா அப்படி இல்லை, கவிதை எழுதுறவன் இல்லை, ஞானம் கொண்டவன், அறிந்தவன். அந்த அறிந்ததுனால கவிதை எழுத முடியும். நீங்க சாதாரண ஒரு கண்ணதாசனுடைய பாடல்களை வச்சு கூட இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். அவருக்கு பகவத்கீதை படிச்சிருக்கலன்னா காலங்களில் அவள் வசந்தம்ங்கிற பாட்டை அவரால் எழுதியிருக்க முடியாது. இந்திரியனுக்கு இவருக்கு பரமாத்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடு உன்னுடைய இந்திரியங்களை அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. என்ன பஷ்யன் சின்வன் ஸ்பிருஷன் ஜெகன் நஷ்டன் கச்சன் சுவன் சுசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருஷ்ணன் உன்மிஷன் நிமிஷன் அப்படி இந்திரியான் இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தை. அங்கே இந்திரியங்கள் இந்திரியங்களுக்காகன்னு சொல்லுவாங்க. அதே தெய்வத்துக்காக சமர்ப்பணம் பண்ணிடு சரீர மனோ புத்தி அப்படின்னு சொல்லும்போது இந்திரியங்களை அவனுக்காக. இப்போ உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்னு ஒரு வரி இருந்தால் போதும் கவிஞனுக்கு எல்லாம், மியூசிக் டைரக்டருக்கெல்லாம். அதுலேருந்து இன்ஸ்பிரேஷனில் கடகடகடன்னு பாட்டு வந்துடும். அந்த வரி கூட இந்த மாதிரி அத்தியாத்மம் ஆன்மீகம் படிச்சிருக்கலன்னா கண்ணதாசனால் எழுதியிருக்க முடியாது. மனசை பற்றி அந்த வசந்த மாளிகையில் இருக்கிற பாட்டு, 2 மனம் வேண்டும், இதில் கஷ்டப்படுற மனம் ஒன்று வேணும், சுகத்தில் அனுபவிக்கிற ஒரு மனம் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது ஒரு பைத்தியக்கார கற்பனை இருந்தால் கூட அந்த பாட்டை அவன் குடிகார எழுதுறாங்க. நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ மனம் வேண்டும், மனம் வேண்டும், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று. மனசை பற்றி அவன் படிச்சிருக்கலன்னா ஆன்மீகத்துல இந்த மாதிரி ஒரு கவிதை வந்திருக்க முடியாது. ஸோ எல்லாம் அறிந்தவன். தேவாரம் படிச்சிருக்கிறான், இது படிச்சிருக்கிறான், திருப்புகழ் படிச்சிருக்கிறான், அதெல்லாம் அப்படியே ஏதோ ஒரு இதுல திருக்குறள் அது அவருடைய பாடல்ல வெளிப்படுறது. ஸோ கவிதை எழுதுபவன் இல்லை, அறிந்தவன். அப்படி அறிந்தவர்களில் நான் சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் தேவரிஷி, தேவர்களுக்கான ஆச்சாரியன் பிரகஸ்பதி. அவனை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக சுக்கராச்சாரியருக்கு தெரியும். அசுரர்களை கைட் பண்ணும்போது என்ன சஞ்சீவனி மந்திரம், இது தேவர்கள்ட்ட கூட கிடையாது. தேவர்களுடைய ஆச்சாரியன் பிரகஸ்பதிகிட்ட கூட கிடையாது. அப்போ சுக்கராச்சாரியர்கிட்ட தான் அது இருக்கு. அதனால அசுரர்கள் ஒவ்வொருவரையும் பழைக்கிறாங்க, யுத்தத்தில் செத்து போய். அப்போ பிரகஸ்பதி தன்னுடைய பையனை அனுப்பி வைக்கிறான், கச்சன். அங்கே சுக்கராச்சாரியர் கிட்ட போய் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுன்னு வா, யூஎஸ்க்கு போயிட்டு வா, அங்கே போய் போஸ்ட் டாக்டரல் டிகிரி எல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிற மாதிரி. கச்சன் திரும்பி வரான். அங்கே இருக்கிற தேவயானி, அவள் யார், அவளுடைய பொண்ணு, சுக்கராச்சாரியோட பொண்ணு. அவள்கிட்ட மயங்கி அவள் அங்கேயே H1B விசா வாங்கிறது இல்லை, இங்கே திரும்பி வரான் அப்படின்னு நான் சும்மா விளையாட்ட சொல்லுவேன். கச்சன் பிரகஸ்பதி எப்படிப்பட்டவர்னு இதில் அதுக்கு வருது, அது வேற இடத்துல பிரகஸ்பதி வருது. குருக்களில் நான் பிரகஸ்பதி. சுக்கராச்சாரியர் எல்லாம் அறிந்தவன்கிற எண்ணத்தோட கவிகளில் நான் சுக்கராச்சாரியன். கவினாம் உஷனா கவி. அப்புறம் தண்டோ தமேதாமஸ்மி, அதுதானே தண்டோ தமேதாமஸ்மி. அடக்குவது, தமயனா அடக்குவது, அடக்குதல், அடக்குவது. அடக்குவதுல தண்ட சக்தி, பனிஷ்மெண்ட். அது நான் தியூத்தம் தியூத்தம் சலேதாமஸ்மின்னு சொன்ன மாதிரி அடக்கக்கூடியதுல பனிஷ்மெண்ட் இஸ் மீ. பாவம், இப்போ வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது குழந்தைகளை அப்படின்னு வழக்க சொல்கிறாங்க. ஸ்கூல்லலாம் பனிஷ்மெண்ட்டு மிரட்டி பார்க்கக்கூட கூடாதான். பாவம், டீச்சருக்கு ப்ராப்ளம் வந்துடும் மிரட்டி பார்த்தா. அப்யூசிவ் வேர்டுன்னு சொல்கிறான், ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னான். தண்டோ தமேதாமஸ்மி, பனிஷ்மெண்ட். நம்ம நாட்டில் சர்க்காருடைய கட்டுப்பாட்டில் டிராஃபிக்கோ அட்மினிஸ்ட்ரேஷனும் இல்லாததுக்கு ஒரு பெரிய காரணம் நம்ம நாட்டில் தண்ட சக்தி, பனிஷிங் பவர் ரொம்ப ரொம்ப வீக்.
அமெரிக்காவில் போனால் எல்லாம் எனக்கு ஒரு பையன் வித்யாசாகர்னு ஒரு பையன், அவன் அங்கே அமெரிக்கன் லைஃப்பை பற்றி சொல்லுவான். சிக்னலை அப்படி ஜுடிஷியஸ்லி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பனிஷிங் அத்தாரிட்டி இருக்குது, கேமரா இருக்குது, பனிஷ் வீட்டுக்கு வந்துடும். உன்னுடைய இது வந்து அந்த லைசன்ஸில் 5 ஓட்டை போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திரும்ப நீ ரீஸ்டார்ட் லைசன்ஸை திரும்ப வாங்கு. அப்படிலாம் பனிஷிங் அத்தாரிட்டி இருக்குது. ஓவர் ஸ்பீடிங்க்கு ரோட்டில் ஒரு வயரை விரித்து வச்சுருப்பான். நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்துருக்கேன். 200 கிலோமீட்டர் வேகத்துலலாம் ஓட்டுவானுங்க. அந்த வயரை கிராஸ் பண்ணால் உடனே அங்கே ரெக்கார்ட் ஆகிடும் என்ன ஸ்பீடில் போச்சுது. உடனே பிடிச்சிடும். அடுத்த 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே அந்த காரை மடக்கிடும். ஸோ இந்த மாதிரி தண்ட சக்தி ரொம்ப முக்கியம். அது நம்ம ரொம்ப வீக் தண்ட சக்தி. அதனால தான் இங்கே ஒரு டிசிப்ளின், இங்கே ஒரு ஆர்கனைசேஷன், இங்கே ஒரு கண்ட்ரோல், நம்முடைய மாஸ் சமுதாயத்துடைய ஒரு இது மேலே ரோட் டிராஃபிக்கில் என்ன கேமரா வைக்க வேண்டியிருக்கு. கேமரா வச்சுருக்கோம், ஆனால் கேமராவை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம், இல்லை கேமராவை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம். அது எப்படி தெரியல, அந்த கேமரா ஆங்கிளை மாற்றுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தண்ட சக்தி இல்லை. லேண்ட் கிராபிங், என்க்ரோச்மெண்ட்டு அநியாயமாக இருக்குது. ஏன்னா யாருமே கண்டுக்கிறது இல்லை. இந்த வருஷம் சென்சஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது கிடைச்சா பாருங்கள். சென்சஸுடைய கெசட் வந்திருக்கு, நேற்று தான் வந்து. என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து, அது ஒரு லிஸ்ட்டு ஒரு 32 24 கேள்வி கேட்டுருக்கு. வீடு சொந்த வீடா, வாடகை வீடா, யார் வீட்டுக்கு எஜமான், எத்தனை ரூம் இருக்குது, எத்தனை தண்ணியோட சோர்ஸ் என்ன, எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸ் என்ன, டோட்டல் நம்ம நாட்டுடைய மேப்பிங் ஆயிரும் எக்கனாமிக் இதில். ரொம்ப அழகாக இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது. சொல்லலாம் சில பேர் அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு. ஆனால் இது வந்து எங்கெங்கே இருக்குது. பேனாமி லேண்ட் இருக்குது, கலெக்டர் தன்னுடைய டிரைவர் பேரில் வச்சுருக்கிறான். அந்த மாதிரிலாம் அது எல்லாமே வெளியில் வர முடியும், வாய்ப்பு இருக்குது. தெரியாது எப்படி நடக்கிறதுன்னு. ஆனால் கெசட் கூகுள் சர்ச்சில் போய் பாருங்கள். பட்ஜெட்டுக்கான இது சென்சஸ்க்கான அந்த என்ன சொல்கிறது கைடன்ஸ் சென்சஸ் கமிஷன் வெளியிட்டிருக்கு, நேற்று தான் வந்து. அந்த மாதிரி தண்ட சக்தி, தண்டோ தமேதாமஸ்மி நீத்திரஸ்மி ஜிகீஷதாம். பாருங்க, இது ரொம்ப அழகான வார்த்தை. ஜெயிக்க விரும்புகிறவன் மனசுக்குள்ள இருக்கிற வேல்யூ நீதி. ஜெயிக்கணும்னு நினைக்கணும். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன வேணா பண்ணலாம், குறுக்கு பண்ணலாம், ஏமாற்றலாம். எதிராளியோட காலில், ஃபுட்பாலில் வந்து அவனுடைய காலில் ஓங்கி அடிக்கலாம், அவனை காலை எலும்பை முறிக்க வைக்கலாம், அவனை வந்து டம்பிள் பண்ணி கோல் போடுற சைடில் கீழே விழ வைக்கலாம், என்ன வேணா பண்ணு. யூரோப்பியன் ஃபுட்பாலுக்கும் சவுத் அமெரிக்கன் ஃபுட்பாலுக்கும் வித்தியாசம் தான். சவுத் அமெரிக்கன் ஃபுட்பாலை பார்த்தா அதில் பவர் இருக்காது, பியூட்டி இருக்கும், ஆர்டிஸ்டிக் பியூட்டி இருக்கும். லியோனல் மெஸ்ஸியோ, அந்த ரொனால்டிண்டோ, ரொனால்டோ, இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பேலேன்னு இருந்த அந்த ஆள், மெரடோனான்னு இருந்தா அப்படியே அது அவன் பந்து வந்து இவன் விரும்புகிறபடி ஆடும். அப்படி ஒரு அது அழகாக இருக்கும் பார்க்க. இவனுடைய ஃபுட்பால் எப்படின்னா பவர்ஃபுல். இங்கேருந்து அடித்தா அங்கே போகும், அந்த கோல் போஸ்ட் கிட்ட போகும். ஸோ அந்த பவர் அண்ட் ஸ்பீடு, அந்த ஸ்பீடு வந்து இவரே சவுத் அமெரிக்கன்ஸ் அதால் தாக்கு பிடிக்க முடியாமல். ஹாக்கிலேயும் அப்படிதான். நம்ம நாட்டு ஹாக்கி பிளேயர்ஸோடைய விளையாட்டு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அதே யூரோப்பியன் அங்கே இருக்கிறவங்க அந்த டீம் வரும்போது ஸ்மாஷ் ஹிட்டு தான் ஹாக்கியில். நம்ம வந்து ட்ரிப்ளிங் அண்ட் பாசிங், ஷார்ட் பாசஸ். ஸோ இந்த நம்ம எதுக்காக பேசிட்டு இருக்கணும், தண்டோ தமிழ் நீத்தி ரஸ்மி ஜிகேஷதா. ஜெயிக்க விரும்புபவனுடைய மனசில் இருக்கிற வேல்யூ. நான் ஒரு இன்சிடென்ட் படித்தேன். யூகேல வந்து இன்டர் ஸ்கூல் மேட்சஸ் நடக்கிறது, ஃபுட்பால் மேட்ச். அதில் லிவர்பூல் நினைக்கிறேன், நம்ம ஹிந்துக்கள் இந்தியன்ஸ் அதிகமாக வாழக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவோட சாம்பியன் ஸ்கூலு எல்லாம் அதே மாதிரி எல்லா கவுண்டிலேருந்து சாம்பியன் ஸ்கூல்லாம் வந்துருக்கு. ஃபைனலில் லிவர்பூல் இருக்குது, ஒரு கென்ட்டோ வேற ஒரு ஒயிட் டீமோட மேட்ச். ஈக்குவலாக ஓடிட்டுருக்கு.
70 நிமிஷம் ஆச்சு. 35 நிமிஷம் பிரேக்கே, 35 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம், 5 நிமிஷம் 5 நிமிஷமா, 10 நிமிஷம் 10 நிமிஷம், கடைசி 1 நிமிஷம் நம்ம இந்தியன் டீம்ல ஒருத்தன் வந்து கோல் போட்டான். கோல் ஆக்ஷன் எடுத்து ஆடியன்ஸ், அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. கிரவுண்ட்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரெஃப்ரியும் கோலை ஒத்துட்டான். இந்த பையன் 8வது 9வது படிக்கிற 14 வயசு பையன் ரெஃப்ரிகிட்ட போயிட்டு, இல்லை என் கையில் பட்டுட்டு கோல் போகிறதுக்கு முன்னால சொன்னான், ஜிகீஷ் தான். அதே நீங்கள் மேரடோனா ஒரு தடவை தெரியுமா, வேர்ல்டு கப்பில் மேரடோனா கடைசி நிமிஷம் ஒரு கோல் போட்டுட்டு கையில் பட்டுருக்கு. எனக்கு வீடியோ டிவியில் தெரிகிறது. அவன் என்ன சொல்கிறான், இட் வாஸ் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சதுக்கு அவன் அதை காரணம் சொல்லிட்டான். இட் வாஸ் அ ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னா. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அது மாதிரி ஜுடிஷியஸ்னஸ், நியாயம், நேர்மை, தர்மம். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு வின், வின்னிங் வந்து எல்லாம் பண்ணலாங்கிற அனுமதி கிடையாது. தர்மப்படி நீத்தி ரஷ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானம். ரகசியத்திலே பெஸ்ட் ரகசியம் மௌனம் தான். இன்னைக்கு வந்தாரு மத்தியானம், நான் ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்திருந்தார், பிறந்த நாள் அவருக்கு. எல்லாரும் போய் அவரை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிலாம் இருந்தாங்க. நான் சொன்னேன், எத்தனை வயசு முடியுது அப்படின்னு. இல்லை பிறந்த நாள் அன்னைக்கு வயசு சொல்லக்கூடாது. என்னத்தை சொல்லக்கூடாதுன்னு? இல்லை பிறந்த நாள் வயசு சொல்ல. சரிப்பா, எத்தனை வயசுன்னு சொல்லக்கூடாது, 42ன்னு சொல்லக்கூடாது. பேச ஆரம்பிச்சாலே ரகசியமா இருக்க வேண்டியது வெளியில வந்துடும். ஸோ பெஸ்ட் சீக்ரெட் இஸ் மௌனம், பேசாம இருப்பது பெஸ்ட் சீக்ரெட். பேசினா நம்ம வாய் ஓட்டவாய், இங்கேயோ ஒரு ஆள்கிட்ட சொன்னா போதும், அதுக்கப்புறம் அது சீக்ரெட்டா இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும் எல்லா பக்கமும். ஸோ மௌனம் சைவாசி குஹ்யானம். ஞானம் ஞானவதாமகம். ஞானவத்னா ஞானியுடைய ஞானம் நான் தான். ஞானம் ஞானவதாமம். இச்சாப்பி சர்வபூதானாம் பீஜம் ததஹம் அர்ஜுன ததஸ்தி விநாயகஸ்யாம் மயா பூதம் சராச்சரம். இந்த சராச்சரம், இந்த டோட்டல் உலகத்துல என்ன தவிர நான் இல்லாம எந்த உயிரும் கிடையாது. எல்லா உயிரிலையும் இருக்கிற விதை, பீஜம், சனாத்தன பீஜம்னு சொன்னார் ஒரு இடத்துல. அதிகாலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பீஜம், அழியாம தொடர்ந்து அந்த விதை வந்துட்டு, அது நான் தான் சொன்னார். சனாத்தன பீஜம், அவ்வியம் அப்படின்னு, அழியாத அந்த பீஜம். ஸோ உயிர்களில் உள்ள விதை நான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு கமெண்ட்டு, கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த தன்னை மறந்த நிலை அப்படின்னு சொல்றதுல, இந்த சாமி ஆடுறது இல்லையா, ஒருத்தருக்கு சாமி வந்துடுத்துன்னா அப்போ அவ கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு என்ன ஆறுதுன்னே அவளுக்கு வாபஸ் கேட்டா தெரியாதுல்ல. அது இட்ஸ் பியாண்ட் யோர் மனஸ் புத்தி. அந்த ஸ்திதி தான் அது. அதுதான் ஞாபகம் வந்தது நீங்க சொல்லறச்சு. நான் வந்து எனக்கு டவுட் இருக்கும், இதெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு. நான் இது பண்ணுவேன். ஒரு தடவை சாமி ஆடுறதால நான் வந்து போய் கைப்பிடிச்சேன். இரும்பு மாதிரி இருந்தது, ஆறாங்கல் மாதிரி இருந்தது. ஒரு பெண், அது சாஃப்டா இருக்கிற உடம்பு. ஆனா அந்த சாமி அந்த இது வரும்போது அந்த ஆவேசத்துல அவளுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்து, கற்பனையே பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆச்சரியமா இருந்தது. சரி, தெரியாது நமக்கு, அதெல்லாம் பத்தி தெரியாது, அதனால கமெண்ட், நோ கமெண்ட்ஸ். ஆனா வருது சில பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்டசியில இந்த மாதிரி. அதெல்லாம் அந்த காந்தார அமைச்சிருக்கா தானே அது, அவ சுவாமி அப்படி சொல்றா இல்லையா, அது ரொம்ப ட்ரூ கல்ச்சர் பிலீஃப் அண்ட் அது ரொம்ப சத்தியம் அப்படி சொல்லறச்சே அந்த படத்தை பாக்கறச்சே. ஆனா ரொம்ப ரொம்ப அப்பீலிங் அண்ட் கன்வின்சிங்கா தான்ப்பா இருக்கு. நமக்கு நம்பிக்கை அதுல இருக்கிறதுனாலதான். நம்பிக்கை இல்லாத ஆள் வந்து அந்த படத்தை பார்க்க அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நம்பிக்கை நமக்கு ஏற்கனவே இருக்கிறதுல இதெல்லாம் பார்த்தா நிச்சயமா. ஆனா இருக்கு, அதுல ஏதோ உண்மை இருக்கு. ஆவேசத்துல வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்டாட்டிக் ஏதோ ஒரு இதுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் குறியெல்லாம் சொல்றேன்,
அதெல்லாம் தெரியல. எனக்கு சொன்னார் ஒரு ஆள், நான் பாஸ்போர்ட்டே எடுக்காத காலம், ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு சான்ஸே இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம். பாஸ்போர்ட்டு நான் 40 வயசு வரைக்கும் எடுத்ததே இல்லை, எடுத்து வச்சுக்கவே இல்லை. ஏன்னா கற்பனையே இல்லை நம்ம வெளிநாட்டுக்கு போவோங்கிறதுலாம். ஒரு குருடு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், என் கையை பிடிச்சாரு, கிடுகிடுன்னு என் கை நடுங்கிட்டு கடன்னு சொல்லிட்டு போனேன், நீ 11 தேசங்களுக்கு போவே அப்படின்னு. ஹே, நான் என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது அப்படின்னு. ஒரு ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸில் நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் எனக்கு போகிறதுக்கு சொல்கிறாங்க. நான் அவசர அவசரமாக பாஸ்போர்ட் பண்ணி அப்புறம் பார்த்தா 7 நாட்டுக்கு போயாச்சு இது வரைக்கும். இன்னும் 4 நாடு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் உயிர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 நாடு இருக்கு அவர் சொன்னபடி. சரி, வேற யாரு? ஸ்ரீராம், நீங்களாம் பேச சொல்லுங்க. யாரோ அன்மியூட். ஒரு விஷயம் சொல்லுங்க. அது அது இந்த அத்வைத கண்ணோட்டத்திலேருந்து நீங்க சொன்னது, அது நானும் அது படிச்சிருக்கேன், கொஞ்சம் சில பிரவச்சனம் கேட்டிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அதில் என்னென்னா, இது சில பேர் இதில் கோச்சிக்கிறா, இப்போ கிருஷ்ணர் பகவான் இல்லைன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? நீங்கள் சொன்ன அந்த ஹரே கிருஷ்ணா ஆங்கிள் தான் அது. என்னன்னா அப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஒரு பிரவச்சகர் சொன்னார். அதாவது இது பியூர்லி அத்வைட்டிக் விஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஈகோ இடம் விட்டுடுத்துன்னா, அப்படி பார்த்தா எல்லாருமே பரபிரம்மனோட அம்சம்தான். அந்த நான் பரபிரம்மன் இல்லைன்ற பிரமையை உருவாக்குறதுக்கு ஒரு ஈகோ ஐடென்டிட்டி, ஒரு அகங்கார ஐடென்டிட்டி ஒன்று இருக்கு. அது ஒரு திரை மாதிரி, நானும் அதுவும் வேறு அப்படிங்கிற ஒரு பிரமையை ஏற்படுத்துறது. அகங்காரம் விட்டு போனவாளுக்கு அந்த ஈகோ ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள. அந்த நான் அப்படிதான் கற்பனை பண்ணிக்கிறேன். அந்த சேர்ல ஒரு அந்த ஸ்தானத்துல அகங்காரம் உட்காந்து, இது நான், இது என்னோட பேர், இது என்னோட உற்றார் உறவினர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி சுத்தின்னு இருக்கு. அந்த இடத்த ஈகோ காலி பண்ணி எடுத்துன்னா அதுல பரபிரம்மன் தான் உட்காந்துருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஸோ கிருஷ்ண பரமாத்மா அந்த ஈகோலெஸ் என்டிட்டி, ஒரு ஒரு லீலாவதாரம். அந்த 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 ஈகோ இல்லாத இடத்துல பரபிரம்மன் தான் பேசும். அந்த அவரோட நிலைமையில அந்த நீங்க சொல்ற மாதிரி அதே தான் அவரும் சொன்னார். விஷ்ணிகள்ல நானா பிறந்தேன்னு அவர் சொல்லிய வாசுதேவன், விஷ்ணிகள்ல நான் வாசுதேவன், பாண்டவாள்ல நான் தனஞ்சயன் அப்படின்னு நானும் நீயும் உன்னையும் என்னையும் பத்தி பேசுறோம் அப்படின்னு அவர் சொல்லல. பிகாஸ் த பர்சன் ஹூஸ் டாக்கிங், இஃப் ஈகோ இருந்திருந்தா அப்படி சொல்லும், நான் அது இந்த வம்சத்துல அது நான், உன் வம்சத்துல நீ அப்படின்னு ஈகோக்கு தான் தோணும். ஈகோ விட்டு கொடுத்த இடத்துல பரபிரம்மன் உட்கார்ந்து பேசும்போது இப்படிதான் இருக்கும். அது ஒரு ஆவேச ஸ்திதி. ஸோ அது அந்த எப்படி இப்ப பிரதிபா சொன்னா இல்லையா, அந்த மாதிரி காந்தாரா படத்துல தெய்வ ஆவேசம் வருது இல்லையா. எல்லா உபாசனையிலையும் ஆக்சுவலி ஆவேசம் தான். தாந்திரிக இதுல பார்த்தா ஆவேசம் தான் அதுல குறிக்கோள். என்னை ஆட்கொண்ட கடவுள் பேசுறது அப்படிங்கிறது தான் அருள்ல. இங்க அத்வைத்திக் விஷன்ல கிருஷ்ணரை பரபிரம்மன் ஆட்கொண்டு இருக்கு. He has the avesha of Parabrahman himself. Nirguna borrows the voice that is given to Krishna as a incarnate entity, and அது பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சப்ளைமா இருந்தது அந்த விஷன். அதே நீங்க சொல்றீங்க. கரெக்ட், நீங்க சொல்றது. இப்போ சமாதிக்கு என்ன இது, நான் ஒரு எக்ஸ்டாட்டிக் ஸ்டேட்டுக்கு போய் 10 நிமிஷத்துக்கோ ஒரு நாளைக்கோ 3 நாளைக்கோ சமாதி அவஸ்தாக்கு போகிறோம். பட் ஸ்ரீகிருஷ்ணன் இங்கே சொல்கிற 2வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறது அது ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட்டஸ், அது ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ் இல்லை. அந்த சமாதிக்கு போயிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி நார்மல் ஆகுது அந்த மாதிரி இல்லாமல் இட் இஸ் அவர் எப்போவுமே அதே ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அவர் அதை அந்த மாதிரி தான் சமாதியை சொல்ற. சமதி பிரஜாங்கிறது புத்தியை விட இன்னும் கொஞ்சம் சட்டில் விஷயம், வெறும் இன்டலெக்ட் இல்லை. ஸோ அந்த பிரஜா சமமாக சமத்துவத்தில் இருக்கக்கூடியது. சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ்னால, சடன் அனுபவங்கள்னால அது டிஸ்டர்ப் ஆகாத ஒரு ஸ்டேட்டஸ்.
சமதி. இது ஒரு மொமெண்டஸ் ஸ்டேட்டஸ் இல்லை. சமாதின்னு யோகத்துல சொல்ற மாதிரி ஒரு மொமெண்டஸ் ஃபார் டே ஃபார் ஃபியூ மினிட்ஸ் சமாதி இல்லை. இஸ் ஆல்வேஸ் அது எல்லாருக்கும் இது பொருந்தும். அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற சாய்பாபாவுக்கு அது பொருந்திருக்கலாம், இவருக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்த வேற இந்த மாதிரி ரமண மகர்ஷி கற்பனை பண்ணி பார்க்குற அந்த பாத்தாள லோகத்தில் பூரானும் பள்ளியும் பாம்பும் இருந்திருக்கலாம், தேள் இருந்திருக்கலாம், பூரான் இருந்திருக்கலாம், மினிமம் பூரான் இருந்திருக்கும். அது உடம்பு மேல ஊறுறது, துணி இல்லை, துணி இல்லாமல் எப்படி ஒரு இதை கண்டுக்காம இருக்கிறது கூட சொல்ல முடியாது. ஏன்னா கண்டுக்காருன்னா அது அவர் அந்த அப்சர்வ் பண்றாரு, அந்த ஸ்கின்ல அந்த டச் தெரியறது அவருக்கு, ஆனா அவர் இக்னோர் பண்றாரு. அது கூட லோவர் ஸ்டேட்டஸ் தான், கண்டுக்காம இருக்கிறதுன்னு சொல்லுது. he never registers it. அந்த விஷயமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க முடியுமா? சர்ஜரியில அவர் கையை சர்ஜரி பண்ணும்போது அவர் பிலாசபி பேசிட்டு இருக்கார், பிரெஞ்சு அந்த ரைட்டரோட. அப்படிங்கிறது எப்படி முடியும்? ஒரு பிசிக்கலி சின்ன ஒரு ஊசி பட்டா நமக்கு வலிக்கிறது, கொசு கடிச்சா வலிக்கிறது, உடனே கை போடுறது. நம்ம வேற ஏதோ வேற அவர் அந்த வலியை அக்னாலேஜ் பண்ணுவாராம் சுவாமிஜி. உங்களுக்கு வலிக்கலையான ரமணரை கேட்டா 1000 தேள் கொட்டுற மாதிரி வலிக்கிறது அப்படின்னு வரான். ஆனா அது உடம்போட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஐ எம் நாட் சஃபரிங், த பாடி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் பெயின். வலி இல்லாமலாம் 1000 தேள் கொட்டுற மாதிரி வலிக்கிறது. அது எனக்கு துக்கத்தை அது கொடுக்கலங்கிறது தான் அதுல ரமணரோட. சஃபரிங் இஸ் ஆப்ஷனல், பெயின் இஸ் இன்எவிட்டபிள் அப்படிங்கிற ஒரு இல்லையா? சாரி, உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கரெக்ட், பியூட்டிஃபுல். நான் ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயம் வந்திருக்கு, பட் அது கண்டினியூஸ் ஒரு ஸ்ட்ரீமா இல்லை. உதாரணத்துக்கு யோகி அப்படின்னா பாறாங்கல்லா, அவரால் ஒரு நல்ல வாசனை அனுபவிக்க முடியாதா? அவர் மூக்கு என்ன இதுவா, தோல் என்ன ஜடமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யோகியை நீங்கள் செல்ல வேணும். அது இருக்கு, அது ஏன்னா இதோடைய தர்மம், உடம்புடைய தர்மம். அது அடிச்சா வலிக்கலாம். பட் அவருக்கு வலிக்கிறதா, அதோடைய சஃபரிங் இருக்கா அப்படிங்கிறது தான் யோகியோட நிலை. போதையில் இருக்கிறவனும் இல்ல, அது வேற. சஃபரிங் வேற, வலி வேற அப்படிங்கறது அவர் சொல்றாரு. கரெக்ட். ஒரு உதாரணத்துல எப்படி சொல்றான்னா, அந்த யோகியோட நீங்க சொல்ற அந்த பரிஸ்திதி அவளோட என்னன்னா, நம்மலாம் சாமானிய மனுஷாலாம் களிமண்ணு மாதிரியா, அதுல ஏதாவது ஒரு பாரமா ஒரு பொருள் போட்டா அது அப்படியே ஒரு அச்சு விட்டுட்டு போறதாம். அந்த யோகி ஒரு சமாதி நிலையில இருக்கிற புருஷாள் கான்கிரீட் பட்டுது போச்சு. அதோட அது அப்படி இல்ல இல்லையா? கண்ணீர் வராதா யாருடைய மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து? அவருக்கு உள்ளுக்கு அந்த பிரேமை வராதா? பாறாங்கல்ல நோ ரியாக்ஷன். அதுவும் ஒரு குடிகாரனுக்கும் சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்றது இல்லை. அது கண்ணில் தண்ணி வர்றது ரமணரே கூட சொல்றாரு. கண்ணில் தண்ணி ஒழுகிறது, அந்த வலியில கண்ணில் தண்ணி ஒழுகிறது. ஐயோ ரொம்ப துக்கப்படுறேன், உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னா இல்லையே பாராம். கண்ணில் தண்ணி வருதே, நான் எதனாலன்னா அது வலிக்கிறது. அப்ப அது துக்கம் தானே. உடம்புக்கு வலிக்கிறது, உடம்பு அழறது அப்படின்னு சொல்லுவாராம். அது உடம்புக்கு அவளுக்குள்ள எம்பத்தி. அதுதான் அது எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். இது பத்தி கான்சியஸா இருந்தா நடக்குமா? கான்சியஸா இருந்தாலே நம்ம ஒரு செப்பரேஷன், ஒரு ஈகோ பூஸ்டிங் நடக்குது. அன்கான்சியஸா இருக்கணுமா? இந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸே இல்லாத நிலையில இருக்கணுமா? இதெல்லாம் பல கேள்விகள் வருது. சரி, இது வரைக்கும் நம்ம அனுபவிக்கல, அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் கான்சியஸா இருக்கேன்னு சொல்லும் போதே யூ ஆர் ரெஜிஸ்டரிங் யுவர் பிரசன்ஸ் இல்லையா? பட் அன்கான்சியஸா இருக்க முடியுமா? அன்அவேர் ஆஃப் இட். அது இருக்கு, அது உண்மை, அது இருக்குங்கிறது. பட் அதோடைய அவேர்னஸ் நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகாம இருக்க முடியுமாங்கிறது தான் சேலஞ்ச். இல்ல அவேரா இருக்கிறது சஃபரிங்க வேண்டான்னு, அதுதானே ஸ்டேட் ஆஃப். அது அப்படிதான் ஐடியலி வேண்டான்னு நினைச்சா
நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு பிரசாதத்தை வந்து டேஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். பிரசாதத்தை அப்படி வாங்கி முழுங்கணும் அப்படின்னு சொல்றேன். ம். டேஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற டேஸ்ட் பட்ஸ் வந்து இருக்கிறதே அதனுடைய டேஸ்ட்டை இது பண்ணி அனலைஸ் பண்ணி மேலே சிக்னல் அனுப்பி அது பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணி இது வந்து சர்க்கரை பொங்கல், இதில் கொஞ்சம் நெய் அதிகமாக இருக்குது, இதில் கொஞ்சம் சர்க்கரை குறைவாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறது இங்கேருந்து வருது. பிரசாதத்தை டேஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஹாப்பினஸ் பிரசாதங்கிறது நாட் அ ஃபுட் ரெசிபி, அது வந்து ஜாய், பிளிஸ். அந்த பிளிஸ் நிலையில நம்ம சாப்பிடும்போது ஜஸ்ட் அப்படி போட்டு அதை பார்க்க கூட கூடாதுப்பாங்க. ஏன்னா அதை பார்த்தா உடனே அனலைஸ் பண்ண தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போக முடியறதா? போக முடியணும். அதுதான் வந்து ஈகோலெஸ்ஸு இந்த கான்செப்ட். புத்தி மனசை தானே சொல்றேன். இப்போ ஆனந்த பரமானந்த பிரசாதத்தை சாப்பிடுறேன்னு கண்ணு முழுங்கிண்டு சாப்பிட்டுட்டா புத்தி அப்போ இன்டர்லெக்ட் ஒர்க் பண்ணாம இதுல என்ன போட்டிருக்கா, சக்கரை இருக்கா, சரி கண்ணு சரி, நாக்கு இருக்குல்ல, நாக்க தொடாம உள்ள போகுமா அது? நாக்க தொட்டாலும் நீ ஏதோ ஒரு ஞானத்துல சாப்பிட்டேன்னா அதுல என்ன போட்டிருக்கான்னு கூட தெரியாதோ என்னமோ. ஐயோ இதுல நாக்கு வச்சிருந்ததே உனக்கு தெரியலையானா, இல்ல பெருமாள் பிரசாதம் தேனா இருந்தது, அமிர்தமா இருந்தது, அதான் உள்ள சொல்றேன், போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறது தான் அது. ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கிறது தான் அது. நான் மூக்கை அடைச்சுட்டா வாசனை எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. பட் அது இல்லை, மூக்கு லைவா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு அந்த நேசல் பவர், ஆனா கூட ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க முடியுமா? அதுதான் இப்போ இருக்கிற சேலஞ்ச். எனக்கு வேற மாதிரி தோன்றது சுவாமிஜி. ரெஜிஸ்டர் ஆகலைன்னா இட் இஸ் அ ப்ராப்ளம்னு தோன்றது. ஐ திங்க் see the way to detach from experience is not by denying or not acknowledging it இல்லையா? ஓஹோ இந்த நாக்குக்கு இந்த ரசனைக்கு வந்து இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சாட்சி பாவத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் we are not owning the experience. இந்த நாக்கு ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஒரு ஒரு சரீரம் இருக்கு, அது ஒரு மெஷின், அது ஒர்க் பண்ணும், அது வாயில சக்கரை பொங்கல் அதை அனலைஸ் பண்ணும், அது புத்தி அதை எல்லாம் பண்ணும். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது சக்கரை நன்னா இருக்கு, எனக்கு நெய் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஓன் பண்ணும்போது நம்ம சரீரமா மாறிடுறோம். ஓஹோ இன்னைக்கு இந்த ரசனா சக்திக்கு இந்த சக்கரை பொங்கல் பிடிச்சிருக்குன்னு பாக்குறவன் யாரு? அந்த சாட்சி பாவத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது பாட்டு அது என்னவோ உடம்புக்கு என்னவோ பிடிக்கிறது பிடிக்கல என்னவோ ஆயிட்டு போறது. ஐ டு நாட் ஓன் த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அத அத்வைதத்துல அப்படிதானே சொல்ற டிட்டாச்மெண்ட்டை டினை பண்ண பண்ண அதுல ஒரு 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 பந்தம் ஏற்படுறது. டினையே பண்ணாம ஸ்டேட். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இவர் வந்து நாக்கு இருக்கு, நாக்கு இப்போ நான் இப்போ ஏசி இது காற்று ஃபேன் இல்லைன்னா கஷ்டப்படுறேன். ஆனால் நான் ஏதோ ஒரு விஷயத்தில் மூழ்கி இருக்கும்போது சுட்டு ஹாட் என்விரான்மெண்ட்டு கூட எனக்கு என்னுடைய தோலில், நல்ல தோல் தான், லெப்ரசி தோல் இல்லை, ஆனால் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்க முடியாதா? அது வந்து ஃபிசிக்கலில் ஏதோ ஒரு விளையாட்டுலையோ இதுலையோ மூழ்கி இருக்கும்போது மெய் மறந்த நிலை இல்லையா? மெய் மறந்த நிலை. அந்த மாதிரி நான் சொல்றது இது. நீ இது அவன் வந்து இடம் இல்லை, அவனுடைய சென்சஸ் ரொம்ப ஷார்ப்பு. சின்ன டிஃப்ரென்சஸ் கூட அவனால உணர முடியும். பட் இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் ஆஸ் a joy, happiness, சுகம் ஆர் கிரீஃப். ஒரு இந்திரிய வாசனையா அது ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே. இல்லை இது நீங்கள் சொல்கிறதும் இது அது சாட்சி பாவனை. இதெல்லாம் பல்வேறு வகையில் தியானத்தை பற்றி இது பண்ணுறாங்க. சாட்சி பாவனைன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. யோக புத்திஸ்ட் இதுலெல்லாம் அவங்க சாட்சி பிரேக்ஷா தியானம் பிரேக்ஷா தியானம்ங்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு நம்ம வந்து சும்மா நமக்கு அனுபவம் இல்லாத விஷயத்த இன்டெலெக்சுவலாக நம்ம பேசணும். சரி, பட் இவர் சொல்றது அப்படி. சரி. அப்புறம் அந்த தண்டோதமயதாமஸ்மி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்போ கூட பீஷ்மர் சொன்னது ஞாபகம் வந்தது சுவாமி. அனுசாசன பர்வத்துல அவர் பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு சொல்லும்போது சொல்றாரு, தண்டனை கொடுக்கறதுல தயங்காது, அதுல ஜிஜக் இருக்கக்கூடாது, யுக்த தண்டமா இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா
தண்டனை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் தர்ம பரிபாலனை ஒரு ஊர்ல நடக்கும். தண்டனை இல்ல தர்மம் க்ஷயிச்சு போயிடும் ஒரு ஊர்லன்னு பீஷ்மர் சொல்றாரு. கரெக்ட். ஓ, பியூட்டிஃபுல். ஏதோ பட் தண்டனை நீட் நாட் பை பிசிக்கல். அதுதான் அது பாயிண்ட் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தனுக்கு வெறும் முறைச்சு பார்த்தாலே போறோம். ஒருத்தனுக்கு வந்து நீ இப்படி பண்ணலாமாடா அப்படின்னு வேற யாரோடையோ கம்பேர் பண்ணி பேசுறதே அவனுக்கு போதுமா இருக்கு. அதுல ஃபுல்லா கரெக்ஷன் ஆயிடும். யுக்த தண்டக அப்படின்னு சொல்லுவா. யுக்த தண்டக அந்த மாதிரி ராஜாவை வந்து அமித்ராணாம் யுக்த தண்டகன் யாதவா வித்தியத்துல கூட யுக்த யாருக்கு எது தண்டனையோ அதை புரிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது யுக்த தண்டம் அப்படின்னு சொல்றா. அழகான கான்செப்ட். Probably that is what is இந்த செங்கோல் இப்ப வந்துட்டு இருக்கு பாருங்க. That represents that the நீதியான ஒரு அரசு. Actually a couple of points. ஒன்னு வந்து அந்த இப்ப இவ சொல்லிட்டு இருந்தது அந்த chasing the sense objects by the sense organs, அது ஒரு நேச்சுரல் அது பிரவிற்த்தி, அது ஒரு பிரகிருதி. அது இட் இஸ் நேச்சுரல் பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் as made by the Lord. அதனால அதுல இருந்து வரக்கூடிய அந்த ராக துவேஷத்தை அதை நம்ம இழுத்து வச்சுட்டு போத்தி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்றது தான் ப்ராபப்ளி தட் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு ஒர்க் ஆன் அண்ட் கெட் அவுட் ஆஃப் அப்படின்னு பட்டது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த இப்ப ரமண மகரிஷி மாதிரி சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணருக்கும் இந்த தொண்டை கேன்சர் இருந்தது. he was very badly affected by that. அவருக்கு வந்து நிறைய எஸ்பெஷலி இந்த லேட்டர் இயர்ஸ்ல ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். பிசிக்கலி டவுன் அண்ட் இதா இருந்திருக்கு. பிசிஷியன்ஸ் அட்டெண்டிங் டு ஹிம் அப்படிலாம். அப்ப வந்து ஒரு துரியானந்த மகாராஜ்னு ஒரு ஹரின்னு ஒரு யங் மாங்க், அவர் கிட்ட வரும்போது, அப்ப அவரை பார்க்க வரும்போது வந்து ரொம்ப ஒரு கிளீஃப்ல எப்படி ஹவு டு ஐ லுக் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாராம். அவரோட இதுல ஏன்னா சிஷ்யனை பார்த்த சந்தோஷத்துல அவன் கையெல்லாம் பிடிச்சிருந்து, பட் அவரால் வார்த்தைகள் கூட வரல. இது பண்ண போது அப்ப வந்து மகாராஜ் யூ லுக் கிரேட், யூ இன் டோட்டலி பிளஸ்ட் அவுட் ஸ்டேட் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்ப மத்தவ எல்லாரும் இவன் ரொம்ப கண்ணுல தண்ணிய வச்சுட்டு இருந்தாலும் என்ன எனி டைம் ஹி மைட் அட்டைன் சமாதின்ற மாதிரியான நிலையில இவர் சொன்ன போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வந்து in a croaked voice he told everybody, see this rascal, he has caught me out. என்னதான் என் முகத்துல எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்திதியை அவனால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். அவ internal bliss and external 668 சொல்லுங்க. So that is something that I thought I could share here. ரொம்ப அதே மாதிரி ஒண்ணு இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இவர் ஷிர்டி பாபா கிட்ட நானா சாஹிப் சந்தேகர்னு ஒரு எல்டர்லி குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கா. ஒரு லேடி ஃப்ரம் த முஸ்லிம் இது வித் ஃபுல்லி கிளாட் பர்தா எல்லாம் போட்டுன்னு வந்த burqa போட்டுன்னு வந்த லேடி. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் டூயிங் த பிரணாம் டு பாபா, அவ வந்து இதை பர்தாவை விளக்கினாலாம். இந்த புர்காவை விளக்கி முகத்தை அப்ப தெரிஞ்சது. அப்ப இது பண்ண then she was ravishing beauty, it seems. So it appeared to Nana Chandokar, who is a very senior gentleman, senior devotee there sitting just next to Baba. And it made him even, அப்புறம் போட்டுன்னு அவ கிளம்பி போன போது he wanted to see her face a second time. அந்த மாதிரியான ஒரு தாட் அவர் மனசுக்குள்ள ஓடி இருந்ததுதான். அதை பாபா கண்டுபிடிச்சிட்டு அவரை வந்து ஏதோ ஒரு சூக்ஷ்ம ஒரு இதமா அவருக்கு சமிக்ஞையில ஒண்ணு அவருக்கு ஏதோ ஒண்ணு சொன்ன போது கூட இருந்தவன் என்ன சொல்ற பாபா உங்கள்கிட்ட லேட்டரா கேட்ட போது இவர் சொல்லியிருந்தாராம், பாபா this is an internal stuff which he has noticed and Baba has noticed it as well, and he has advised him later, it seems,
அதுக்கு நீ குற்ற உணர்ச்சி எல்லாம் இல்லாம இரு. கண்கள் அதோட வேலையை செஞ்சுட்டு போட்டோம். They are attracted to the external objects in the world outside. And அது அட்ராக்ட் ஆனதுனால நீ அது don't start following it. Just whatever it has done is happen in a fleeting moment. Let it happen and so be it. But don't carry the thoughts further into your, அதுதான் ரிஸ்கி அண்ட் டேஞ்சரஸ் விஷயம் இது. correct. நம்ம Correct. அந்த பக்கம் இல்லைன்னா அதை சேஸ் பண்ணிட்டு the whole will not affect me அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பெருமையா. வைன் ஷாப்பில் போய் என்னால் உட்கார முடியும், ரெட் லைட் ஏரியாவில் நான் பாட்டுக்கு நான் என்னெல்லாம் இருக்க முடியும், ஒன்றும் இட் வாண்ட் அஃபெக்ட் மீ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதான் நான் அந்த சுவாமி விவேகானந்தருடைய அந்த கதையை சொல்லுவோம். அவர் ஒரு ராஜா இவர் கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு சொல்லி ஒரு சபையுடைய நர்த்தகி டான்ஸ் ஆடக்கூடிய பெண்ணை அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு, கிராண்ட் ப்ரோக்ராம். அவளும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப டேலண்டட் மியூசிக்கில், அப்புறம் டான்ஸில் அவளும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறா. அந்த சுவாமி விவேகானந்தன் ஒரு இளந்துறவி வந்திருக்காரு, அவருக்கு முன்னால் நான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு. இவர் மனசில் ஒரு இது, நான் அங்கே போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சன்னியாசி, நான் எப்படி அங்கே போகலாமா அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் அவர் ஒரு கபீர்தாஸோடைய பாட்டு பாடுறார். கங்கைக்கு என்ன பண்ணணும், யமுனையாக இருந்தான்னு சாக்கடையாக இருந்தான்னு அது ரெண்டையும் புனிதப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரும். அதில் நான் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிட்டு நான் அவளோட எதிர்பார்த்தது, நீ எப்படி நானா ஒரு தெய்வீக பொண்ணாங்கிறதுல உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ பாவனை வரும். இரும்பு கங்கை 2-3 ஸ்டான்ஸாக இருக்கு. அதை கேட்டப்புறம் சுவாமிக்காரந்த சபையில் உட்காந்தாராம். நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டேட் இது அங்கே உட்காந்து கூட தன் மேலே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இது. அதுக்கு முன்னால் ரெஸ்ட்ரெயின்ட், கண்ணுக்கு மூடிக்கிறது, வேண்டாம் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரெஸ்ட்ரெயின்ட். பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யோகத்தில், பிரத்யாகாரம் தீனி போடாமல் இருக்குது சென்சஸ்க்கு. அது தீனி பாட்டுக்கு போட்டோம், கண்ணுக்கு போட்டோம், காதுக்கு போட்டோம், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் இது. அது மாதிரி அந்த ஒரு கதையை சொல்லுவோம். சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி சொல்லி. சரி, நம்ம இது போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சியா? 1 மணி நேரம் ஆச்சு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஓம் சொல்லி யோகேஷன். சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. कृष्णं वन्दे जगद्गुरुं. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. नमस्कार. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. नमस्कार.